நடப்பான். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. நீ பேசு, இந்த கடற்கரையில் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாம் கவனிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அதாவது ஆகாரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான் இந்த வசனம். அதாவது ஆபிரகாமுக்கு நான் சொல்லிட்டு பிரசங்கத்தை வர போறேன். ஆபிரகாமுக்கு சாராள் என்கிற ஒரு மனைவி இருந்தார். இந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகிருச்சு. அவங்களுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. இப்படி குழந்தை இல்லாமல் இருந்ததுனால் சில சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போனார்கள். அங்க எகிப்து தேசத்துக்கு போன அந்த இடத்திலே நடந்த சில காரியத்தினால் அங்க இருந்து புறப்பட்டு தான் இருந்த முதல்ல இருந்த தேசத்துக்கு திரும்ப வந்தார்கள். அப்படி வரும்பொழுது ஆகார் என்கிற ஒரு பெண்ணையும் வேலைக்காரியாய் அழைத்து கொண்டு வந்தார்கள். எப்படி வேலைக்காரியாய்? நான் சுருக்கமா தான் சொல்றேன், ஏன்னா டைம் இல்லாதனால. அப்போ வேலைக்காரியாய் இந்த ஆகாரை கூட்டு வந்தார்கள். எப்படி வேலைக்காரியாய் அப்படி கூட்டு வரும்பொழுது இந்த சாராள் நினைக்கிறார், நமக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. அப்ப என்ன செய்ய, நமக்கு ஒரு குழந்தை வேணும். ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வாக்கு மேல இவருக்கு என்ன இல்ல, நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, இந்த சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. பிள்ளை பெறுவதற்கு வேண்டிய எந்த வழியும் அவளுக்கு கிடையாது. அவளுடைய கற்பம் செத்து போச்சு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால சூழ்நிலைகள் குழந்தை பாக்கியத்திற்கு ஏதுவா எந்த சூழ்நிலையும் கிடையாது. அப்போ நமக்கு இனி குழந்தையே பிறக்காது. ஆனா சொன்னது யாரு? வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர். ஆனா இங்க நடக்கிற காரியம் நடக்காது. ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்கவே நடக்காதுன்னா சூழ்நிலை இருக்கு. இவன் நினைச்ச சூழ்நிலையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பவில்லை. அப்போ நல்லா இதுல இருந்து ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்காது. சாதகமா நம்ம இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு முடிவு வருதுக்கு எந்த வழி கூட இல்லாம இருக்கும், இல்லாம தான் இருக்கு. ஆனா என் ஆண்டவரால இதை மாற்ற முடியும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையை பார்த்து அந்த நம்பிக்கை நம்மளை விட்டு போயிருக்கு. அந்த சாராளுக்கு போனது போல நமக்கும் போயிருக்கு. ஆனா இந்த சாராளுக்கு நம்பிக்கை போயிருச்சு. போய்தான் என்ன செய்யணும், ஆகாரோடு கூட கூடி வாழ்ந்தா நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புருஷனுக்கு இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. திருமணம்னா கூடி வாழும்படி, சேர்ந்து வாழும்படி அப்படியா அவர் செய்கிறார். அப்படி சேர்ந்து வாழ்ந்து ஒரு பிள்ளை பெறுது. அந்த பிள்ளை பேரு தான் என்ன பேரு? இஸ்மவேல். ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. ஆனா ஆண்டவருக்கு அது பிரியம் கிடையாது. ஆகாரோடு அவன் கூடி வாழ்ந்து பிள்ளை பிறப்பது தேவனுக்கு பிரியமே கிடையாது. அது தேவனுடைய சித்தம் கிடையாது. இது சாராளுடைய விருப்பம், இது சாராளுடைய சித்தம். இது யாரு கிடையாது, ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிரியம் கிடையாது. ஆனா இந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், தேவனையே நம்பி வாழ்ந்த மனுஷன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொன்ன பொழுது புறப்பட்டு போனான். ஆனா இங்க சாராள் சொன்ன உடனே சாராளுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இவன் செஞ்ச தவறு, ஆபிரகாம் செய்த தவறு இது. மனைவி பேச்ச கேட்கிற, ஆண்டவர் பேச்சு என்னது? நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். இப்போ மனைவி என்ன சொல்றா? இல்ல, நமக்கு பிள்ளை கிடையாது, நீ ஆகாரோடு கூட சேர்ந்து வாழு, நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். இப்போ ஆண்டவருடைய பேச்சை கேட்காமல் சாராளுடைய பேச்சை கேட்கிறவனாய்
இந்த யார் மாறிட்டா? ஆபிரகாம் மாறிவிட்டான். அல்லேலூயா. இந்த காலத்துல ஆபிரகாமே மனைவி பேச்ச கேட்கறவன் மாறிட்டான். அல்லேலூயா. மனைவி பேச்ச கேட்கறவனா மாறிட்டான். மனைவி பேச்ச கேட்கறவனா மாறிட்டான். இப்போ நம்ம பேசுறோம், ஐயோ என் பையன் பாரு மனைவி வந்தா மனைவி பேச்சையே கேட்கறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்பவே அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப என்ன புதுசா? இல்லையா? ஆனா மனைவி பேச்ச கேட்க பரவாயில்ல, ஓகே, சந்தோஷமா இருந்தா போதும். அப்படி ஒரு மனப்பக்கம் நமக்கு வந்துட்டுனா குடும்பத்துல சண்டை வராது. அந்த மனப்பக்கம் நமக்கு இல்லாதனால குடும்பத்தை நினைச்சிடும், சண்டை போடுவோம். இல்லையா? மனைவி பேச்ச கேட்டா பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மகன் நினைச்சிடான் நல்லா இருக்கான், அது போதாதான் நமக்கு. யார் பேச்ச கேட்டா நமக்கு என்ன? நம்ம பேச்ச கேட்கணும் பரவாயில்ல, ஆனா அவன் பொய்ப்பு பேச்ச கேட்கறான், ஆனாலும் அவன் நல்லா இருக்கிறான், அந்த சந்தோஷத்துல நம்ம நினைச்சணும் போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால அது தவறுதான், அது நியாயம் நான் சொல்லல. என்னடா இப்படி பேசுறாரு, இது நியாயமான்னு கேட்கலாம், நியாயம் கிடையாது தான். ஆனா உண்மையிலே ஒரு கணவன் மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் இருவரும் ஒருவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படிதான் போகணும், தப்பு கிடையாது. அதற்காக நம்முடைய பெத்த நம்முடைய தாய் தகப்பன் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பக்கம் மனைவி பேச்ச கேட்டாலும் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்தாகணும். அப்படி செய்யணும்னா அதற்கு தக்க தண்டனைய வச்சுதான் ஆகணும். அதுக்கு வேற வழி கிடையாது, அதுக்கு தப்பவே முடியாது. தாய் தகப்பனுக்கு நம்ம பெற்றெடுத்தவங்களுக்கு நம்மை கனப்படுத்தாவிட்டால் அந்த கனப்படுத்தாததுக்குரிய தண்டனை நிச்சயமாகவே அந்த பிள்ளைக்கு வரதான் செய்யும். அது நாம கொடுக்கணும் அவசியமே இல்லை, அது தேவனே கரெக்டா அதை அந்த நேரத்துல செய்துவார். இல்லையா? ஒரு சம்பவம் நடந்த சம்பவம். அதாவது ஒரு வயசானவர் உடம்பு முடியாம அவருக்கு சேவை செய்வதற்கு பையனோ மருமகளோ ஒத்துழைக்கல. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, நான் உங்களை என்ன செய்ய ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துறேன், அநாத இல்லத்துல கொண்டு சேர்த்துறேன்னு சொல்லி என்ன செய்ய கூட்டு போறாங்க. கூட்டு போய் அந்த காலை விட்டு இறங்கி அந்த அநாத ஆசிரமம் வாசல்ல போறாங்க. அந்த ஐயா தேம்பி எழுதுறாரு. இவங்க என்னடா வீட்டுல இருந்து வரும்போது சரின்னு வந்தாரு, இங்க வந்து இப்படி அழுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு ஐயோ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாரோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவர் அப்படி கிடந்து அழுகுறாரு. என்ன அழுகுறான்னு சொல்லி, ஏன் வீட்டுல இருந்து வரும்போது நல்லா தானே வந்தீங்க, இப்பயே அழுவீங்கன்னு சொன்னோன்னு இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, என்னுடைய காலத்துல என்னுடைய அப்பா அம்மா இங்க கொண்டாந்து விட்டேன், இப்ப நானும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன், அதனாலதான் நான் அழுகுறேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கலாம், ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இவரு ஒரு நாள் இவருடைய அப்பாவை பார்க்க முடியாம, இவருடைய அம்மாவை பார்க்க முடியாம இவரும் அதே காரியத்தை செய்தார். அவர் செய்த அந்த காரியம் அவருக்கே திரும்ப வந்துருச்சு. அதனால மனைவி பேச்ச கேளுங்க, கணவன் பேச்ச கேளுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா நமக்கு கொடுத்த தாய் தகப்பனை நம்ம நினைச்சோம் கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவங்க இல்லைன்னா நாம கிடையாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. ஏதோ வானத்திலிருந்து அவர் கூச்சி வந்துட்டாரு, வீட்டுக்காரி வானத்திலிருந்து கூச்சி வந்துட்டாரு, வீட்டுக்காரி வானத்திலிருந்து கூச்சி வந்துட்டாருன்னு அப்படிப்பட்ட ஒரு நடப்பதான் வாழ்றாங்க தவிர அவங்க பெத்தவங்க மூலம்தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி இல்ல. அல்லேலூயா. அதனால மனைவி பேச்சை கேட்கிறவன அந்த ஆபிரகாம் காணப்பட்டான். அப்படி காணப்பட்டு கூடி வாழ்ந்து பிறந்த பையன் தான் யாரு? இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் தான் இங்க சொல்லப்பட்டு இந்த வசனம் வாசித்தமே, அவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்ப ஆபிரகாமோடு கூட இந்த ஆகார் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு இந்த சாராள் மாசமாகிவிட்டார். சாராள் ஆண்டவர் சொன்னபடி வாக்குத்தத்தம் பண்ணபடி இவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டார். இப்ப பிள்ளை வயிற்றுல பிள்ளை இருக்கும் பொழுது இவளுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஆகார் இனி நம்ம கூட வயிற்றுல பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சும்மா விடுமா? சும்மா ஒரே வயசுல பிறந்த பிள்ளைங்களை இங்க அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு கிடக்கு. இன்னொரு வயசுல பிறந்த பிள்ளைங்க விட்டு வைப்பாங்களா? கிடையாது. இங்க சண்டை வந்து பிள்ளைங்களுக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே என்ன செய்ய, நீ ஆகாரியும் அந்த பிள்ளை என்ன செய்ய
துரத்திடு. என்ன பண்ணு? அனுப்பிச்சிரு. வேண்டாம். யார் சொல்றா? சாரால் சொல்றா. எந்த சாரால் கூட்டு வந்து வச்சாலோ அதே சாரால் இன்னைக்கு என்ன செய்யறா? துரத்த சொல்றா. துரத்தி விடு, அனுப்பி விடு என்று சொன்ன பொழுது, அப்படி அனுப்பி விட்ட பொழுதுதான் நாம வாசித்த இந்த வேத வசனம். அல்லேலூயா. இப்போ அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்ச உடனே ஆபிரகாம் அனுப்பும் போது அந்த பிள்ளைக்கு அவங்களுக்கு தேவையான தண்ணீர், தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துதான் அனுப்புறாரு. இப்ப எல்லாமே செலவுக்கு போச்சு. சாப்பிடுவதற்கு வழி இல்ல, குடிக்க தண்ணிக்கு வழி இல்ல, எந்த வழியில இப்ப என்ன செய்யணும்? சாகணும். என்ன செய்யணும்? சாக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்த பொழுதுதான் இந்த ஆகார் என்ன செய்யறானா, இந்த இஸ்மவேல் என்ன செய்யறா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துல கொண்டு விட்டுட்டு, நீ என்ன செய், நீ இங்கே இரு, நான் போகிறேன்னு சொல்லி தூரமா வந்துட்டா. தூரமா இருந்து பார்க்கலாம், நான் கிட்ட இல்ல. ஏன்னா பிள்ளை சாகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். அப்ப இஸ்மவேலுக்கு வயசு வந்து எப்படி ஒரு 14 வயசு 15 வயசு இருக்கலாம். அந்த மாதிரி வயசு தான், பிறந்த வயசுலாம் கிடையாது. அப்போ அந்த காலத்துல 13 வயசு 14 வயசு தான் பெரிய வயசு தான், சின்ன வயசு கிடையாது. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், 13 வயசுல கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க அந்த காலத்துல. அப்போ ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல அது சின்ன வயசுல சொல்ல முடியாது. அப்போ அந்த பையன் சாகர நிலைமைக்கு போயிட்டான். சாகர நிலைமைக்கு அந்த பையன் செத்து போயிடுவான், இந்த பையன் சாகரத நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி தூரமா அந்த பையனை விட்டுட்டு இவ தூரமா வந்து நிக்கிறான். அப்படி நின்று கொண்டிருந்த அந்த வேளையில தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அதே போலதான் இன்றைக்கு நாம் கூப்பிடுகிற சத்தத்தையும் கர்த்தர் கேட்பார். நீங்க எதற்காக கூப்பிடுவீங்களோ, நீங்க எந்த காரியத்துக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணீங்களோ, நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ, அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. நீங்க எதற்காக தேவனை தேடி வந்திருக்கீங்களோ, நீங்க தேடி வந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவா. அது எதுவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன நோக்கத்துக்காக எந்த காரியத்துக்காக இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாகவே நடக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் பிள்ளையின் சத்தத்தை கேட்டவர் பிள்ளை என்ன செய்ய சாக விடவில்லை. அல்லேலூயா. பிள்ளை சாகல, பிள்ளையை ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த பிள்ளை வாழ்ந்தான். அதே போலதான் இந்த நாளிலே தேவனை தேடி வந்திருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதுவரைக்கும் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறோமோ அந்த கேட்ட அந்த காரியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் தருவார். அது பெரிய காரியமா கூட இருக்கலாம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம், ஆனா நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன கேட்டீங்களோ அது நிச்சயமா கர்த்தர் தருவார். அதான் ஒரு வசனம் சொல்லுது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தருவார். அதனால கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஐயோ நான் இவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், இவ்வளவு நாளா தேவன்கிட்ட கேட்கிறேன், என்னுடைய காரியம் ஒண்ணுமே நடக்கலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே அதற்கு இன்றைக்கு பதில் தருவார். இன்றைக்கே அது நடக்கும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத அற்புதம் நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். இந்த மகன், இந்த பிள்ளை சாக போகிற பிள்ளை ஆண்டவர் வாழ வைத்தார். அதே போலதான் உங்க நிலைமையை அப்படி சாகிற நிலைமையா இருக்கா, அந்த நிலைமையை கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றுவார். கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வசனத்தை மாதிரி நான் யோசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாதே. பயப்படாதீங்க. ஐயோ என்னுடைய வீட்டுக்காரி இப்படி இருக்க, என் பிள்ளையினுடைய நிலைமை இப்படி இருக்க, நான் என்ன செய்ய அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். பிள்ளையை குறித்து பயப்படாதீங்க, குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களுடைய உடம்பு சரியில்லாம இருக்கா, அந்த உடம்புல இருக்கிற அந்த சரியில்லாத வியாதியை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. எதை குறித்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இஸ்மவேலை காப்பாற்றின தேவன் உங்களை காப்பாற்றுவார். அந்த இஸ்மவேலை காப்பாற்றின தேவன் உங்க பிள்ளைகளை காப்பாற்றுவார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அல்லேலூயா. எனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம், என்னால முடியலையே,
நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு வேண்டாம், கவலை வேண்டாம், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்றார். அவர்தான் வழி. அதனால நீ இதுவரைக்கும் அழுது கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு வழியா இருந்து அற்புதத்தை செய்வார். இதுவரைக்கும் நீங்க எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோ அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு கலங்காதீங்க. இந்த ஆராதனைக்கு ஒருவேளை வரும்போது கூட நீங்க கவலையோடு வந்திருக்கலாம், இல்ல துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஐயோ நான் எத்தனை தடவை ஆராதனைக்கு போறேன், எவ்வளவு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கூட நீங்க வந்திருக்கலாம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நம்மோடு கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது ஆகாரும் அந்த பிள்ளையும், ஆகாரம் எல்லாம் தீர்ந்து போச்சு, தண்ணியே தீர்ந்து போச்சு, தேடுறாங்க. ஐயோ குடிக்க தண்ணி கிடைக்குமா, ஆகாரம் கிடைக்குமா, அந்த இடத்துல தேடுறாங்க. அது சுத்து அவங்க எங்க அவங்க இருக்கிற பகுதியில எல்லா இடத்திலுமே பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடைக்கல. வாழ்வதற்கு தேவையான எந்த வழியுமே அங்க இல்ல. தேடி தேடி பாக்குறாங்க. ஒரு பக்கம் பையன் போய் தேடுறான், ஒரு பக்கம் அம்மா போய் தேடுறா, ரெண்டு பேரும் மாறி மாறி தேடுறாங்க. ஆனா பிழைப்பதற்கு எந்த வழியும் இல்லை. ஆனா எந்த வழியும் இல்லாம கடைசியில தான் நினைச்சா இன்னும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பிள்ளைய சாகிறதுக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டா. ஆனா எந்த இடத்துல இல்லைன்னு நினைச்ச, இல்ல தேடி இல்லையோ அதே இடத்துல என்ன வருது, சாப்பிடுறதுக்கு தேவையான ஆகாரமும் தண்ணீரும் கிடைச்சது. அல்லேலூயா. அதனால நீங்க எந்த இடத்துல தொலைச்சீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. உங்க எந்த இடத்துல நீங்க அற்புதம் நடக்கும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல ஒருவேளை அற்புதம் நடப்பதற்கு எந்த வழி இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த இடத்துல உங்களுக்கு உங்க சத்தத்தை கேட்டு உங்களை வாழ வைக்கும்படி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அதனால எதை குறிச்சு நிச்சயம்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அதனால பிள்ளைகளை குறிச்சுலாம் கவலைப்படாதீங்க. ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே, என்ன பண்ண போறேன், வேண்டாம், கவலைப்படாதீங்க. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு, உங்க பிள்ளை சத்தத்தை யார் கேட்டா, ஆண்டவர் கேட்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டதனால் உங்க பிள்ளையை ஆண்டவர் வாழ வைப்பார். இதான் உண்மை. உங்க பிள்ளை நிலைமை வேற மாதிரி போயிருக்கலாம், ஆனா உங்க பிள்ளை இன்னையிலிருந்து நிச்சயமாய் உங்க பிள்ளைகளை வாழ வைப்பார். அல்லேலூயா. அதனால தேவன் அப்படியாய் இந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் சத்தத்தை கேட்கல. யார் சத்தத்தை நல்லா கவனிக்கணும். ஆகார் சத்தத்தை கேட்கல. ஆகார் யாரு, வேலைக்காரி. தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக வந்தவள் தான் யாரு, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வந்தவள் ஆகார் கிடையாது. தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக வந்தவர் தான் யாரு, ஆகார். அதனால்தான் ஆகாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கல. பிள்ளையின் சத்தத்தை தான் கேட்டாரு தவிர ஆகார் சத்தத்தை கேட்கல. அதனால தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற நம்முடைய சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நம்மளா யாரு, தேவ சித்தத்தின்படி தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்கள் நாம் எல்லாம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நாம் யார் விரும்புவதை செய்யணும், தேவன் விரும்புறதான் செய்யணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நாம். அதனால நம்முடைய சத்தத்தை நிச்சயமாகவே கர்த்தர் கேட்பார். இங்கே ஆகாருடைய சத்தத்தை அவர் கேட்கவில்லை, பிள்ளையினுடைய சத்தத்தை தான் கேட்டார். இந்த பிள்ளை யாருக்கு இல்ல, ஆகாருக்கும் பிள்ளைதான். ஆனா இந்த வித்து யார் வித்து, இந்த ரத்தம் யார் ரத்தம், யார் ரத்தம், ஆபிரகாமுடைய ரத்தம். ஆபிரகாம் விட்டுவாரா, ஆபிரகாம் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ரத்தம், ஆபிரகாமுடைய வித்து. இந்த இஸ்மவேல் வேற யாரும் இல்ல, ஆபிரகாமுடைய வித்தா இருந்தபடியினால் இந்த ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிற இந்த சத்தத்தை தான் கர்த்தர் கேட்டார். வேற சத்தத்தை கேட்கல. ஆகாரு பிள்ளையா இருந்து ஒருவேளை ஆபிரகாம், அதாவது ஆகார் வந்து வேற யாருக்கோ பிள்ளைய பெற்றிருந்தா கண்டிப்பா ஆண்டவர் கேட்டுக்க மாட்டாரு. ஆபிரகாமுக்கு பெற்றதுனாலதான் அந்த சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. யாருடைய பிள்ளையை கேட்கிறார்,
ஆபிரகாமுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்டார். ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்கல. அதான் விவரமா சொல்லுது. பிள்ளையின் சத்தத்தை தெளிவா பேசணும் சொல்லுது. என்ன சொல்றாரு? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அதுக்கு முன்னாடி ஆகார் கேட்கிறான், ஐயா எனக்கு தண்ணி இல்ல, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லைன்னு சொல்லி யாரு கேட்கிறா? ஆகார் கேட்கிறா, கொடுக்கல. ஆகார் கேட்டா கொடுக்கல. ஆனா பிள்ளை சத்தம் கேட்கும். பிள்ளை அழுதான், ஐயோ நான் சாக போறேன், நான் சாக போறேன், எனக்கு குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லைன்னு சொல்லி பிள்ளை இன்னைக்கு அழுவுது. நான் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அழுவுது. உடனே ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏனென்றால் அது ஆபிரகாமின் பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், ஆபிரகாம் பிள்ளைகளா நாம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம யாரு? ஆபிரகாம் பிள்ளைங்க. யார் பிள்ளைங்க? ஆபிரகாம் பிள்ளைங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்ம யாரு பிள்ளைங்க? நம்ம வேற வேற இடத்துல இருந்து வேற எங்கெல்லாம வந்திருக்கலாம். நான் எங்கேயோ இருந்து வந்திருக்கலாம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கலாம். உங்களுடைய அப்பா அம்மா வேற இருக்கலாம், என்னுடைய அப்பா அம்மா. ஆனா நாம் ஒட்டுமொத்தத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய பிள்ளையில நான் மாத்திரல, இயேசுவும் ஆபிரகாம் பிள்ளை தான். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்து வாசி பார்த்தா ஆபிரகாமுடைய வம்சத்துல பிறந்தவர் தான் யாரு? இயேசு. அல்லேலூயா. அப்போ அதே வம்சத்துல பிறந்தவங்க நாமும். அப்போ இயேசுவும் நாமும் சகோதரன் சகோதரிகள். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு சகோதரன். நாம எல்லாருக்கும் இயேசு சகோதரன். அண்ணன் விட்டு வர நம்மள எந்த சூழ்நிலை அண்ணன் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆனா நமக்கு அண்ணன் யாரு? இயேசு. நமக்கு அவ்வளவு பெரிய நல்ல அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நாம அதை விட்டு நம்ம கூட பிறந்த அண்ணனை நம்பி ஏமாந்து போறோம். கூட பிறந்திருக்க நம்ம அண்ணன் நம்பி, ஐயோ என் கூட பிறந்த தம்பி இருக்கான், என் அண்ணன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், கடைசியில அவன் காலை வாரி விட்டு போறான். ஆனா நமக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர் தான் இயேசு. அந்த இயேசுங்கிற அண்ணன் ஒருபோது நம்மள விடவே விட மாட்டார். அல்லேலூயா. இப்ப நாம் யாருடைய பிள்ளைங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. அப்போ நாம் இயேசுவும் ஆபிரகாமுக்கு பிள்ளை தான் வருது. அந்த வம்சத்துல அவரும் அந்த வம்சத்துல பிறந்தவர். அல்லேலூயா. அந்த வம்சத்துல அவர் பிறந்தபடியால் நாமும் இயேசுவோம் சகோதரன். அவர் நமக்கு ஒரு மூத்த சகோதரன் நமக்கு இருக்கிறார். பைபிளே அப்படிதான் சொல்லுது. ஆனா நமக்கு சகோதரன் யாரு? இயேசு. அதனால தேவ பிள்ளையா இருக்கிற நாம், ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிற நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அதனால எதை குறிச்சு நீங்க என்ன செய்யணும்? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உடம்புல வியாதி இருக்கா, பிரச்சனை இருக்கா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. சரி, இந்த ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிற நாம், அப்போ நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் என்ன என்று வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா ஆயிட்டோம். நாம் யாருடைய பிள்ளைங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அப்ப நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். அதனால நீங்க எப்பனாலும் ஜெபம் பண்ணுங்க. எப்ப ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அவங்க ஜெபம் பண்ணாதான் இவங்க அப்படிலாம் கிடையாது. நாம எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்றோமோ ஆண்டவர் நிச்சயமாக நம்ம சத்தத்தை கேட்டு அதற்கு அற்புதத்தை செய்வார். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகையோ நின்று, அதாவது சகையோ என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். சகையோ நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நல்லா கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான்.
யாரை பார்த்து சொல்றாருன்னா சகை என்கிற மனுஷனை பார்த்து சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அதே போலதான் இங்கே சகையு என்கிற மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ யாரு? அவனுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. சகை என்கிற மனுஷனுக்கு அதை குறித்து விளக்கமா பேச நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்றேன். இந்த சகையோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அவன் ஆண்டவர் பிள்ளைலாம் கிடையாது, ஆபிரகாம் பிள்ளை கிடையாது. ஆகா, ஆண்டவரை பத்தி அவனுக்கு தெரியவும் தெரியாது. ஆனா இந்த சகைக்கு ஒரு காரியம் தெரிஞ்சு என்னன்னா, இயேசு ஒருவர் அற்புதம் செய்கிறவர் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது, கேள்விப்பட்டான். அப்படி கேள்விப்பட்ட உடனே இந்த இயேசு என்ன செய்யணும்? பார்க்கணும். என்ன செய்யணும்? இயேசுவை பத்தி கேள்விப்படுறான். இயேசு அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், விடுதலையாக்குகிறவர், எப்படிலாம் கேள்வி இருக்கிறான், அதை கேள்விப்படுறான். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் என்பதை கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்ப்பதுக்கு என்ன வந்துட்டு இவனுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன சார்? இயேசுவை பார்க்க. அப்படி இயேசுவை பார்க்க ஆசைப்பட்ட உடனே நடக்கப்படுது அந்த சம்பவம் நடக்கு. என்னன்னா, நீ ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறாய். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா, நல்லா கவனி, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. இவன் என்ன செய்யறான்னா, தான் செய்த தவற என்ன செய்யறான்? ஒத்துக்கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் செய்த தவற ஒத்துக்கொள்றான். அந்த மெயினா நல்ல ஒரு விஷயம் இருக்கு. யாருக்கு? ஆபிரகாம் பிள்ளையாய் ஆனதுக்கு காரணம் தெரியுமா? அதாவது தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இப்ப நம்ம ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்றோம். நீங்க நான் யாரு? ஆபிரகாம் பிள்ளைன்னு நம்ம சொல்றோம். ரைட், ஓகே. ஆனா நாம் செய்யற தவறை ஒத்துக்கொள்றோமா? யோசித்து பாருங்க. நம்ம செய்யற தவற ஒத்துக்கொள்றோமா? ஒத்துக்கொள்றோமா இல்லையா? அப்ப நம்ம என்ன ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லி என்னத்துக்கு? நம்ம செய்யற தவற ஒத்துக்கொள்ளணும். நான் தவறே செய்யல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க சில பேர் தவறே செய்யலாமாங்க, இன்னும் சில பேர் சொன்னா இன்னும் பக்கத்துல இருக்கவங்களா பழி கொடுப்பாங்க. செய்யறது இவங்க, ஆனா பழி போடுறாரு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட. இவங்க ஆபிரகாம் பிள்ளையா? கிடையாது. மற்றவங்க மேல பழி போடக்கூடாது. தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளாம இருக்கக்கூடாது. நான் தான் இருக்கிறேன்னா, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், இப்ப நீங்க வந்து சொல்றீங்க என்ன வந்து, ஐயா நீங்க இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டீங்க, உடனே நான் என்ன செய்யணும்? அதை யோசிச்சு பார்த்து அது தவறா இருந்தா எனக்கு ஒத்துக்கணும். ஆமா நான் தவறு செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் தவறே செய்யல அப்படின்னு நான் செஞ்சு விடாது, பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் அப்படிதான். அப்படி வாழ்கிற மனுஷன் தான் யாரு? ஆபிரகாம் இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்க தவறை ஒத்துக்கொள்றீங்களா? உங்க சத்தத்தை ஆண்டவர் நிச்சயமா கேட்பார். அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நீங்க யாரு? ஆபிரகாம் பிள்ளைகள். அப்போ ஆபிரகாம் பிள்ளையா இருக்கிற நீங்க செய்யற தவறை ஒத்துக்கொள்றீங்களா? கண்டிப்பா இந்த நாள்ல தான் திருத்திக்கோங்க. நாம் செய்யற தவறை ஒத்துக்கொள்ளும் பெரிய விஷயங்க. உண்மையிலே இன்றைக்கு நடக்கிற இந்த காலத்துல நாம் செய்கிற தவறை யாருமே ஒத்துக்கொள்றதே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க பொண்ணு வந்து படிக்கிறாங்க, அதாவது 12th படிச்சாங்க, 12ஆம் கிளாஸ் படிச்சாங்க. அப்போ 12 படிச்சு மார்க்லாம் வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, மார்க் ரொம்ப கம்மி. அப்போ அந்த சகோதரிகிட்ட போய், அம்மா உன் பொண்ணு வந்து நல்லா படிக்கிறான்னு சொன்னீங்க, ஆனா மார்க் கம்மியா வந்திருக்கு, அப்ப நல்லா படிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி என்ன சொன்னாங்க? டீச்சர் சரியில்லை. யார் சரியில்லை? அதாவது எழுதுனாங்க எக்ஸாம், திருத்தினாங்கல்ல, திருத்துல அந்த டீச்சர் சரியில்லையா, தப்பா மார்க் போட்டாங்க. என்ன போட்டாங்க? அடிச்சது இந்த பொண்ணு, எழுதுறது இந்த பொண்ணு, திருத்துறது டீச்சர். அவங்க தப்பா திருத்த முடியுமா? அப்படியே திருத்தினாலும் 1-2 மார்க் தான் மிஸ்டேக் ஆகும், ஃபுல்லா மிஸ்டேக் ஆகுமா? கிடையாது. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப கம்மியான மார்க். இத சொன்னா அந்த அம்மாவும் ஒத்துக்கல, அந்த அம்மாவுடைய பிள்ளையும் ஒத்துக்கல. டீச்சர் சரியில்லை, டீச்சர் சரியில்லை. அப்போ
நாம செய்யற தவறை நம்ம என்ன செய்யறது, ஒத்துக்கொள்றதே கிடையாது. நம்ம ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பை ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்காம நான் தப்பே பண்ணணும்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளா நாம் இருக்கக்கூடாது. ஆபிரகாம் பிள்ளையா இருக்கிற நாம் செய்யற தவறை என்ன செய்வோம், ஒத்துக்கொள்ளுவோம். அந்த குணம் நம்மகிட்ட இல்லைன்னா அந்த குணத்தை கொண்டு வாங்க. அடுத்தவங்க மேல பழிய போட்டாதீங்க. யாரு மேல என்ன செய்யக்கூடாது, பழி போடக்கூடாது. அது ரொம்ப தப்பு, ரொம்ப. அதாவது ஒரு பெண் வந்து விபச்சாரம் செய்தாலும், என்ன செய்தா, விபச்சாரம் செய்தாலும். நல்லா கவனிக்கணும். இந்த விபச்சாரம் செய்யும் போது அவளை போய் பிடிச்சிட்டாங்க. யார போய், அந்த பொண்ணை போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கூட்டு வந்தாச்சு. இப்போ ஊருக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்காங்க. நிப்பாட்டிட்டு அந்த ஊர் தலைவர், சில மேல தலைவரா இருப்பாங்க, பொறுப்புல இருப்பாங்க, அவங்களாம் வந்து நிக்கிறாங்க. ஐயா, இவ விபச்சாரம் செய்தத நான் பார்த்தேன், அதாவது கையும் களவுமா உங்ககிட்ட கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க. கையும் மெய்யுமாக, அதாவது விபச்சாரம் நடக்கும் போதே பிடிச்சிட்டாங்களாம், கொண்டாந்து விட்டுருக்காங்க. இவனுக்கு ஒரு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி, அதாவது கையும் மெய்யுமா நடக்கும் போது கொண்டாந்தா அவனோடு கூட இன்னொருத்த விபச்சாரம் செஞ்சாங்களா, அவனை கூட்டு வரலையே. புரியுதா, புரியுது நான் சொல்லுறேன். கூட இன்னொருத்த இருக்கான், அவனை கூட்டு வரல. ஆனா கூட்டு வந்தது யாரு, அந்த அம்மாவை மட்டும்தான். எவ்வளவு பெரிய பாருங்க, எவ்வளவு விஷயம். அந்த அம்மாவை கொண்டு வந்து இயேசு கிட்ட கொண்டு வந்து இந்த அம்மாவை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த அம்மாவை பழைய ஏற்பாடு படி கல்லெறிஞ்சு கொண்டுலாமா, என்ன செய்யலாம், கல்லெறிந்து கொண்டுலாமா. ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களில் எவன் பாவம் செய்யாம இருக்கீங்களோ அவன் கல்லெறிய கடவன். எவனுமே கல்லெறியில போயிட்டான் அவன். அப்போ இங்க அதாவது அந்த அம்மா மேல, அந்த அம்மா தவறு செய்தாலும், அதாவது ரெண்டு பேரும் சேர்த்து கொண்டு வந்து நியாயம் விசாரித்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டு பேரையும் கொண்டு வராம ஒருத்தரை மட்டும் கொண்டு வந்து நியாயம் செய்யணுமா, இதுல என்ன பாரபட்சம்? இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு மனுஷர்கள் மற்றவங்க மேல பழி போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மற்றவங்க மேல, இப்ப அந்த அம்மா மேல பழி போட ரெடியா இருக்கான், கூட இருந்து அவன் மேல பழி போட யாரும் வரல. ஆனா அந்த அம்மா மேல பழி போடதான் எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. அது யார் மேலே நம்ம பழி போடக்கூடாது. நம்ம என்ன தவறு செய்தால், அதாவது நாம் தவறு செய்தால் நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ளணும். அதே போல மற்றவங்க மேல பழியும் போடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அதாவது ஆதாம், அந்த ஆண்டவர் சொன்ன கனிய ஏவாள் வந்து புசித்தான். யாரு வந்து, ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா என்ன செஞ்சானா, ஏவாள் என்ன செஞ்சானா, அந்த கனிய பிசாசு சொன்ன உடனே அந்த கனியை என்ன செஞ்சா, இந்த ஏவாள் வந்து சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு புருஷன்கிட்ட வரா. யார்கிட்ட, ஆதாமா இருக்கிற புருஷன்கிட்ட வந்து, எப்பா இந்த கனியை நான் சாப்பிட்டுட்டேன், இந்த நீங்க சாப்பிடுன்னு சொன்னான். உடனே என்ன செஞ்சானா, எதையுமே யோசிக்கல. யாரு, மனைவி கொடுத்துட்டா. யாரு கொடுத்தா, மனைவி கொடுத்துட்டா. உடனே இவனு சாப்பிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மனைவி சொல்லே மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு பெரிய மந்திரம் ஆகி போச்சு. உடனே சாப்பிட்டான். ஆண்டவர் அங்க இருந்து வராரு. வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா இந்த கனியை எப்படி புதிச்சா, யாரு புதிச்ச சொன்னா அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்னதுமா சொன்னா, நீர் எனக்கு கொடுத்த, என்னது, நீர் எனக்கு தந்த ஸ்ரீதான் எனக்கு என்ன செய்தா, கொடுத்தா அப்படி சொல்லிட்டான். ஆண்டவரே, நான் இந்த, அதாவது நான் என்ன செஞ்சேன், ஏவாள் பழம் கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? நீர் கொடுத்த இந்த சிறி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா நான் என்ன செஞ்சேன், ஆண்டவர் மேல பழி போடுதான். அதான் யார் மேல பழி போட்டா, நீர் கொடுத்த சிறியா. உனக்கு எங்க அறிவு போச்சு? அவ வந்து கொடுக்குறா, கொடுத்த உடனே ஐயோ ஆண்டவர் இப்படி சொன்னாரு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அப்ப இவ வந்து கொடுக்குறாரு, ஆண்டவர் வரட்டும், வந்த உடனே அவர்கிட்ட கேட்டுட்டு நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லணும். அறிவு இல்லாம இவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு பழிப்படுது யார் மேல, ஆண்டவர் மேல. இன்னைக்கு நாம அப்படிதான், நாம முட்டாள்தனமா ஏதாவது ஒரு காரியம் செய்யறது, முட்டாள்தனமா செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதமே செய்யல, ஆண்டவர் எனக்கு சுகமே கொடுக்கல. என்ன சொல்றது, நாம செய்து முட்டாள்தனமான காரியம் செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே இல்லைன்னா எப்படி முடியும்? ஆண்டவர் நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறார்.
நமக்கு நல்ல மூளை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணுமா வேண்டாமா? அதை பயன்படுத்துறதே கிடையாது. அதை பயன்படுத்தாம நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல அப்படின்னு ஆண்டவர் மேல பழி போடுறோம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளா இருக்கிற உங்களை, பேதையா இருக்கிற நம்ம தான் தெரிஞ்சுட்டாரு. யாரை வெட்கப்படுத்த? அப்ப ஆண்டவர் பேதையா இருக்கிற நமக்கு நிறைய ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நிறைய புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப புத்தி இருக்கிற நாம அந்த புத்தியை சரியாய் பயன்படுத்தினால் நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படலாம். அந்த புத்தியை சரியாய் பயன்படுத்தலைன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். அப்படி இழந்துட்டு நாம யார் மேல பழி போடுறோம்? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற, எனக்கு ஏன் அந்த வியாதி? நாம நடந்துட்டு எப்படி? புத்தி இல்லாம நடந்துட்டு பழி போடுறது யார் மேல? ஆண்டவர். இது என்ன நியாயம்? ஆண்டவர் நமக்கு புத்தி கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? ஞானம் நமக்கு இருக்கா இல்லையா? எந்த இடத்துல எப்படி பேசணும் நமக்கு அந்த ஞானம் இருக்கா இல்லையா? எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த வார்த்தைய பேசினா அங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்கான்னு நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆனா அதையும் மீறி அந்த இடத்துல போய் பேசுவோம். அப்ப அது புத்தியினமா புத்தி இல்லாதா? புத்தி இல்லாது. ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், இப்படி போனாதான் நம்மளை மதிப்பாங்கன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி போகக்கூடாது. போகட்டும், வேற மாதிரி போவோம். என்ன மதிக்கல, என்ன அவங்க மதிக்கவே இல்லை. இது புத்தியினமா புத்தி இல்லாததா? அதனால எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துக்கு எப்படி போகணும் சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை சரியாய் பயன்படுத்தாமல் நான் அவமானப்பட்டுட்டு, ஆண்டவரே என்னுடைய நான் அவமானப்பட்டு நிக்கிறேன், ஏன் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் போய் கேட்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அந்த அறிவை தெளிவா கொடுத்திருக்கிறார். நம்ம அப்படிதான் வாழணும். அதை விட்டுட்டு சும்மா புத்தியனமா முட்டாள்தனமா நம்ம எல்லாம் செய்யறது செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல, ஆண்டவர் எனக்கு சுகமே தரல. இப்ப டாக்டர் இருக்கிறாரு, சுகருக்கு மாத்திரை கொடுக்குறாரு, இதை நீ இத்தனை நாள் போடுமா அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஓரமா ஒரு மூளையை தூக்கி போட்டு நீங்க பாட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா சுகர் எப்படி இருக்கும்? ஏறுமா ஏறாதா? அப்ப இது முட்டாள்தனமா முட்டாள்தனம் இல்லையா? யாருடைய முட்டாள்தனம்? நம்ம என்ன டாக்டரை போய் குறை சொல்லுவோம். டாக்டர் தானே குறை சொல்லுவோம். நம்ம நானும் மாத்திரை சாப்பிட்டேன், ஆனா எனக்கு சுகர் குறையவே இல்லை. மாத்திரை எங்க கிடைக்கு? ஒரு மூளையில கிடைக்கு. 3 நேரம் சாப்பிட சொல்ல ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மீது 2 நேரம் விட்டுருது, எனக்கு சுகர் ஏறி போச்சு. டாக்டர் சரியாவே மாத்திரை தரல. இப்படிதானே பேசுறோம். இது முட்டாள்தனம் தானே. இது நீங்க அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முட்டாள்தனமா நடக்கப்படாது. ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். அதனால யாரு மேலேயும் பழி போடக்கூடாது. இந்த ஆதாம் ஆண்டவர் மேல பழி போடுதான். அதனால தான் செய்யற தவறு நம்ம என்ன ஒத்துக்கொள்ளணும். நம்ம ஒரு தவறு செய்தா ஒருத்தங்க சொல்றாங்களா, சரிப்பா நான் அந்த தவறு அனுப்பிச்சு திருத்திக்கிட்டேன், அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி சொல்றோமா? என்ன தப்பு கண்டுபிடிச்ச, என்ன நெஞ்ச நிமித்தி வேற பேசுவோம், சத்தத்தை வேற உயர்த்துவோம். ஏன்னா மறுபடியும் பேசக்கூடாது. நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசிட்டா மறுபடியும் பேச மாட்டாங்க. இந்த பிள்ளைங்களாம் பாத்துறீங்களா, வேகமா நம்ம அதாவது பிள்ளைங்க தப்பு சரி போய் அடிக்க தான் போவோம், அடிக்க போவோம்னா திட்ட போவோம். அந்த பிள்ளை முன்னிக்கிட்டு வேகமா நினைச்சாங்க, உடனே நம்ம மேல குடிச்சிருவாங்க, உடனே நம்ம நினைச்சோம் அமைதியா போயிருவோம். இந்த மாதிரிதான் நம்ம இருக்கும். சத்தத்தை உயரமா பேசிட்டா அடங்கிடுவாங்கன்னு நினைப்பு. நாம அடங்கிடலாம், ஆனா ஆண்டவர் அடங்க மாட்டார். ஆண்டவரு அடங்க மாட்டார். அதனால தேவஜனமா இருக்கிற நாம் எந்தெந்த, அதாவது மற்றவங்க மேல நம்முடைய தவறு என்ன செய்யணும்? ஒருத்தர் நம்ம தவறுன்னு சொல்றாங்களா, அந்த தவறை திருத்திக்கணும். சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்றவங்க ஒருவேளை பெரியவங்களா இருக்கலாம், இல்ல சின்னவங்களா கூட இருக்கலாம். யார் சொன்னாங்க, நம்ம செய்யற தவறு தானே சொல்றாங்க, திருத்தி கூட தப்பு இல்லையே. எனக்கு சின்னவன் இவன் சொல்லி நான் கேட்கணுமா? அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. உண்மையிலே நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளையா இருந்தா, நம்ம இடத்துல நம்ம செய்யற தவற ஒருத்தர் சொல்றாருன்னா நம்ம அதுக்கு உடனே என்ன செய்வோம்? செவி கொடுப்போம். அதை மாத்திக்க
வழி செய்வோம். அதுதான் உண்மையான ஆபிரகாமுடைய பிள்ளை. இல்லைன்னா அது ஆபிரகாமுடைய பிள்ளையே கிடையாது. அல்லேலூயா. அதாவது தாவீது பெரிய ராஜா, இதை சொல்லி முடிச்சிருந்தார். தாவீது பெரிய ராஜா. அதாவது இஸ்ரவேல்ல 12 கோத்திரம். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துக்கும் அவன் தான் ராஜா. கோடிக்கணக்கான ஜனங்கள். அவ்வளவு பெரிய ராஜா ஒரு பாவம் செஞ்சார், ஒரு தவறு பண்ணிட்டார். இந்த தவறை சொன்னது யாருன்னா, தன்னை கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி சாப்பாடு யாரு கொடுக்கணும்? தாவீதான் கொடுக்கணும். இந்த தீர்க்கதரிசிக்கு ட்ரெஸ் யாரு கொடுக்கணும்? தாவீதான் கொடுக்கணும். இந்த தீர்க்கதரிசிக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் யார் கொடுக்கணும்? தாவீதான் கொடுக்கணும். ராஜா கிட்ட தான் வரணும். அப்படி ராஜா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இந்த நாத்தான்வேல்ங்கிற தீர்க்கதரிசி என்ன செய்யறானா, தாவீது செய்யற தவற போய் தாவீதை நேரடியா போய் சொல்றான், ராஜா நீ இப்படிப்பட்ட தவறை செய்யற, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிருக்க, அதனால ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணிருப்பான்? அவன் ராஜா, இவன் கொடுத்தாதான் அவனுக்கு உதவி. யாராவது ஒத்துப்பாங்களா? தனக்கு மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் சொன்னா ஒத்துப்பாங்களா யாராவது? இவன் என்ன செய்ய, உடனே அந்த நாத்தான் தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி சொன்ன உடனே, தன்னுடைய தவற சொன்ன உடனே உடனே உபவாசம் வந்தான். சட்டைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு சணல் நூல் உடை உடுத்தி சாம்பல்ல கடந்து உருள்றான். ஐயோ நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன்னு சொல்லி 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படி 40 நாள் உபவாசம் பண்ணி உருண்டு பிறண்டு உபவாசம் பண்ணான். யாரு? ராஜா. நாம என்ன செஞ்சிருப்போம்? நீ சொல்லி நான் கேட்கணுமா? என் வேலைக்காரன், நீ எனக்கு கீழே இருக்கிறவன், நீ சொல்லி நான் அப்படிதான் நாம நினைப்போம். ஆனா தாவீது அப்படி நினைக்கல. அப்படி நினைக்காதனாலதான் தாவீதின் கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. தாவீதின் கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து சொல்லும்போது தாவீதின் தேவன், என்ன தேவன்? தாவீதின் குமாரன். இயேசுவை சொல்ல என்ன சொன்னாங்க? தாவீதின் குமாரன். இந்த பேரு, இந்த புகழை எப்படி கிடைச்சது? தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டதுனால். அப்படி ஒத்துக்கொள்ளா என்ன இருக்கும்? அவனுடைய நிலைமை மாறி போயிடும். அதனால நாம் ஒரு ராஜாவே அவன் செய்த தவறு என்பது சொன்னபோது, கீழே இருக்குன்னு சொன்னபோது ஏற்றுக்கொண்டான். ஆனா நாம என்ன செய்யறோம்? நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. வசதின்னு சொன்னா நம்மகிட்ட அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. நமக்கு இருக்கிற திமிரு தெரியுமா? என்ன சேர்த்தான் சொல்றேன். நமக்கு இருக்கிற திமிரு, அவ்வளவு திமிரு இருக்கு நமக்கு. ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டா போதும், நமக்கு இருக்கிற திமிரு என்ன பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு திமிரு நமக்கு இருக்கு. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய ராஜா தான் செய்யற தவற ஒத்துக்கொண்டான். கீழே இருக்கிற மனுஷன் சொன்ன உடனே, சரி நான் செஞ்ச தவறு தான், அந்த தவறுக்கு நான் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டான். ஆனா இன்னைக்கு நம்முடைய தவறு இன்னொருத்தர் சொல்லும் பொழுது நான் நினைச்சிடும், அவனை திமிரா பேசுறோம். அப்புறம் இன்னொரு நினைச்சிடும், அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவனை பிடிக்காது, அவ்வளவுதான். அடுத்து அவனை பார்க்கவே நமக்கு பிடிக்காது, அவனை பேச பிடிக்காது, அவனை பார்க்க பிடிக்காது. ஏன்? நம்மளை பத்தி குறை சொல்லிட்டாங்களா, நம்மளுக்கு தப்பா சொல்லிட்டான். அதாவது நமக்கு எல்லாரும் விட்டு கொடுப்பவன் கேட்டு போவதில்லை. தாழ்ந்து போறதுனால நம்ம உயர்த்த தான் போடுவோம். இது ஏன் நமக்கு புரிய மாட்டேன்? நமக்கு தெரியும். அவன் அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவன் நம்ம அதாவது கொஞ்சம் இதா இருக்கலாம், ஆனாலும் நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? நாம் சரியா இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் தன்னுடைய தவறை யார் ஒத்துக்கொள்ளுவா? தன் தவறை, அதாவது 2 பேர் ஆலயத்தில் இருந்தாங்களாம். ஒருத்தர் தன்னுடைய மார்பிள் அடிச்சு, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே மார்பிள் அடிச்சு நான் பாவி, தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டான். இன்னொருத்தர் சொல்றான், நான் தவறே செய்யல, இவன் தான் தவறு செஞ்சான். யாரு? இவன் தான் தவறு செஞ்சான் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடி சொல்றான். நான் தவறே செய்யலையா? யாரு? ஒருத்தவர் சொல்றான். ஒருத்தர் சொல்றான் நான் தவறு செஞ்சேங்க. கடைசியா ஆண்டவர் யாரை உயர்த்துறா? தவறு செய்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் தெரியுமா? அவனை தான் தேவன் உயர்த்தினார். இன்னும் அவன் கூட இருந்தவனை தாழ்த்தினார். ஒருத்தர் உயர்த்தப்பட்ட ஒருத்தர் தாழ்த்து தானே போனோம். அவன் கீழே போயிட்டான். அப்போ நீங்களும் நான் உயர்த்தப்படும் நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. அதனால நம்முடைய தவறை நாம் நினைச்சிடும் ஒத்துக்கொள்ளும் பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். அது மாத்திரம் இல்ல, நாம் ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லுகிற நாம் உண்மையிலே ஆபிரகாம் பிள்ளைகள்னா நாம் தவறை நாம் நினைச்சுவோம் ஒத்துக்கொள்ளுவோம். யார் சொன்னாலும் சரி அதை நினைச்சுவோம் அதுக்கு மாறா நாம் என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். அல்லேலூயா. அதனால தவறை நாம் திருத்திக் கொள்ளுவோம். இந்த சகை என்கிற மனுஷன் தன்னுடைய தவறை நினைச்சுனா திருத்தி கொண்டான். ஆண்டவரே, நான் தவறு செய்தப்பா, நான் அநியாயம் செய்த ஆண்டவர், அதனால நினைச்சுறேன் நாளைத்தனையா திரும்ப கொடுக்கிறேன். நிறைய பேசலாம், டைம் இல்ல. அதனால தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டவன் இந்த சகையும். அதனாலதான் ஆபிரகாமுடைய பிள்ளையாய் மாறினான். ஆபிரகாம் பிள்ளையா அவன் கிடையாது. ஆபிரகாம் வம்சத்துல பிறக்கல. இயேசுனா யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு புறஜாதி. அப்படிப்பட்ட ஒரு புறஜாதி ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் மாறுகிறான். காரணம் என்னவென்றால் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டதுனால். அதனால நாம் செய்யற தவறை நம்ம மனுஷனும் ஒத்துக்கொள்ளணும். அது சின்னவங்க சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, பிடிச்சவங்க சொன்னாலும் சரி, பிடிக்காதவங்க சொன்னாலும் சரி, நம்முடைய தவறை நாம் மனுஷனும் ஒத்துக்கொள்ளணும். அப்படி ஒத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறும், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் மாறும். அதை விட்டுட்டு நானும் சங்கீதத்தில் வாசல் வீம்புக்காரர்கிட்ட வீம்பு பேசான்னு சொல்லுது, நானும் வீம்பா தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்க இஷ்டம், அது உங்க இஷ்டம். அல்லேலூயா. அதனால நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொண்டு அதற்கு நாம் செவி கொடுத்து தவறை ஒத்துக்கொண்டு திருத்தி கொண்டால் நாம் ஆபிரகாம் பிள்ளையா இருப்போம். நம்முடைய சத்தத்தை கர்த்தர் எப்பொழுதும் கேட்பார். நம்முடைய சத்தத்தை ஒரு நாளும் தள்ள மாட்டார். நீங்க எதற்காக ஜெபம் பண்ணீங்களோ அது எல்லாம் அப்படியே பலிக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோமா? ஒருவேளை இது வரைக்கும் நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ளாம இருந்தா ஆண்டவரே நான் மன்னித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் தவறை ஒத்துக்கொள்ளப்பா. என் பிள்ளைங்க வந்து சொல்லும் போது ஒத்துக்கல, என் அக்க பக்கத்துல இருந்து சொன்னவங்க நான் ஒத்துக்கலப்பா. இன்றைக்கு நான் ஒத்துக்கொள்ளுதுப்பா. இனி நான் தவறு செய்யும் பொழுது என்னுடைய தவறை திருத்திக் கொள்ள நான் என்ன செய்யணுமோ அதற்கு எனக்கு கிருபைதாங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. நீங்க ஆசீர்வாதமாய் மாறணும். உங்க குடும்பம் இன்னும் உயர்த்தப்படணும். நீங்க இப்படியே இருக்கக்கூடாது. இன்னும் உங்க குடும்பம் இந்த இடத்துல உயர்த்தப்படணும். உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படணும். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படணும். உங்க பிள்ளைகளை பார்த்து பொறாமப்படணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பார்த்து மற்ற பக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் பொறாமப்படணும். அந்த அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் செய்யற தவறை நான் ஒத்துக்கொள்ளும்படி எனக்கு கிருபை தாங்க. ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் நீங்களும் நான் ஆபிரகாம் பிள்ளைகள். நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆண்டவரே அப்பா இயேசுவே, அந்த தாவீதை போல என்னுடைய தவறை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அந்த தாவீதை போல நான் என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். உங்க பிள்ளைகள் எதற்காக சத்தமிடுகிறார்களோ அந்த சத்தத்தை கேட்பார். அது மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளை வாழ வைப்பார். உங்க பிள்ளைகளை வாழ வைப்பார். எவ்வளவு பெரிய விஷயம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்க நல்லா வாழுங்க. உங்க பிள்ளைங்க நல்லா வாழும். உங்க பிள்ளைங்க நல்லா வாழும்படி கர்த்தரே செய்வார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய தவறை நான் திருத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய தவறை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்க இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் மாற போகிறார்கள். இந்த நாள் உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு நாளாய் மாற போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை நிச்சயமாகவே கர்த்தர் கேட்க போகிறார். இந்த நாளிலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய பிள்ளைகளின் சத்தத்தை நீ கேட்டதற்காக உமக்கு நன்றி. சொல்லுங்க, சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க.
ஆமென். ஒப்பு கொடுத்த நீங்க எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நிச்சயமாகவே உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளை காண்பாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உன் பிள்ளைகளை மாத்திரல்ல, உன் பிள்ளைக்கு பிறக்க போகிற அந்த பிள்ளையை நீ பார்க்க போகிறாய். அந்த பிள்ளையும் ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆமென். நாங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்களுடைய தவறை நாங்கள் ஒத்துக்கொண்டு வாழ, எங்களுடைய தவறை நாங்கள் திருத்திக் கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களுடைய ஆமென் ஆண்டவரே, எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. அதே போல வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை நீ கேட்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீ நடக்கும் பெரிய காரியம் செய்யும். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அப்பா இயேசுவே நீ ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும். அந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீ அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக உங்க நன்றி. அதே போல ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வராத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் அந்த வார்த்தையின்படியே நீ ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீ நடத்தும். வரக்கூடிய வாரத்திலே நடக்கிற அந்த ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஆராதனையிலே யாரை நீ கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமோ அப்படியா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதே போல வரக்கூடிய வாரத்திலே அந்த அம்மாவை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாயாய் இதுவரைக்கும் நடத்தினீர். இனியும் அந்த அம்மாவை நீ அப்படியா எங்களுக்கு நடத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து நீ நடத்தும் பெரிய காரியசி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். எல்லாரும் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பார்.